இந்த மனிதர்கள் வந்து ஒரு விலங்கு கிட்ட போட்டியிடும் போது அந்த விலங்கு வந்து நான் உங்ககிட்ட போட்டி போடுறேன் அப்படின்னு வரல. அதோட சொந்த வாலிஷன்ல வந்து சண்டை போடுறது கிடையாது. இது மிருகங்களை வதைக்க கூடாது. வதைக்க கூடாது. அப்ப இது வதைக்கிறதா இல்லையா? இந்த கோயில் யானைகள் எல்லாம் வதைக்கிறதா இல்லையா? இத வந்து எல்லா யானைகளும் அதுவா காட்டுல இருந்து இறங்கி நேர கோயிலுக்கு வருதா? இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் இல்ல. அதுவா இறங்கி கோயிலுக்கு வருதா? எல்லாம் பெரிய தூண்ல காலில் புண்ணு வர அளவுக்கு சங்கிலியில பிணைச்சு போடுறீங்க. கரெக்ட். அதுக்கு கோவம் வந்து தானே பாகனையே குத்தி கொள்ளுது. கரெக்ட். அப்ப தடை செஞ்சிருக்கீங்களா? கோயில்ல யானைகள் வரக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க மனிதன் வந்து இந்த மாடு வந்து மனிதனோட சண்டை போட விரும்பலைன்னு. நீங்க ராணுவத்துல இதுக்கு குதிரைப்படை வச்சிருக்கீங்க. எதிரி நாட்டு ராணுவ வீரனோட குதிரை சந்தோஷமா சண்டையில போய் சாதனம் வருது. அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்ப ராணுவத்துல குதிரைப்படை வேணாம்னு கலைச்சு விட்டுருவீங்களா? அதுக்கு தடை வாங்குவீங்களா? ஒவ்வொரு குடியரசு தினத்திலேயே அணு பேரணியில குதிரைப்படையில வர்றாங்க. பாக்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த குதிரை சண்டைக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருமா? ஆனா நீங்க முக்கியமா இல்ல இப்ப நீங்க அதை தடை செய்வீங்களா? அந்த குதிரை இல்ல முடியாது. மலை பிரதேசத்தை காணுயிர் காப்பகங்களை அரசாங்கம் தான் நடத்துது. சென்ற வாரம் சென்னையில இருக்கக்கூடிய கிண்டி சிறுவர் பூங்காவில இந்த குரங்குகள் அடைச்சி வச்சிருக்கப்பட்ட எல்லா குரங்குகளும் மோசமான நோயில பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரணமா இருக்குது. தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு போற இடம். அது ஏன் சட்டத்தின் கண்களுக்கு தெரியலையா? அரசாங்கம் நடத்துகிறது நிகழ்ச்சி வாயிலாக சொல்வதுடைய நோக்கம் குரங்கு இல்ல. அதுதான் பிரச்சனை. அது தமிழர் குரங்கு இருந்ததுன்னா அதுக்கு தடை கொடுக்கப்பட்டிருக்கு.